வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருப்பூரில் பட்டாசு வெடி விபத்து நடைபெற்ற வீட்டிலிருந்து பெண் ஒருவர் 2 மணி நேரம் கழித்து மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். முன்னதாக இந்த விபத்து திருப்பூர் பாண்டிய நகரில் ஏற்பட்ட நிலையில் விபத்திலிருந்து 2 மணி நேரம் கழித்து பெண் ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி, வணக்கம். 2 மணி நேரம் கழிச்சு விபத்து நடந்த இடத்துல இருந்து பெண் ஒருத்தவங்க மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு? அவங்களால பேச முடியுதா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது காலை சுமார் 11லிருந்து 12 மணிக்குள்ள அந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது. இந்த அந்த வெடி விபத்தானது பெரும் அதிர்ச்சியை திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பாண்டியநகர் பகுதியை பொறுத்தவரை குடியிருப்புகள் அதிகம் மிகுந்த அந்த பகுதியாக உள்ள நிலையில் அந்த பகுதியில் கார்த்தி என்பவரது வீட்டில் அந்த வெடி விபத்தானது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு துரிதமாக செயல்பட்டு அந்த அதாவது விபத்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சூழ்நிலையில் அனைவருமே மீட்கப்பட்டனர் என்ற ஒரு சூழல் இருந்த நிலையில் இறுதியாக வந்த அதாவது சயின்டிஃபிக் அதிகாரிகள் தடயவியல் நிபுணர்கள் அந்த விபத்து நடந்த இடத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அந்த இடிபாடுகளில் மேலும் ஒரு பெண் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக தீயணைப்புத் துறையினர் அந்த பெண்ணையும் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பெண்ணுக்கு தற்பொழுது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாம் தற்போது எங்கே உள்ளோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபத்தில் இறந்து போன 9 மாதமான குழந்தையின் அவர்களது வீட்டில் தான் உள்ளோம். அந்த விபத்து எப்படி நடந்துச்சு, இவங்க எப்படி அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வணக்கம்மா. இப்போ அந்த விபத்து காலையில் நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு? என் பொண்ணு என் பேர் கடைக்கு போனாங்க, என்னமோ சத்தம் கேட்குன்னு வெடிச்சுதுங்க. அதுதான் வேற என்ன ஒன்றும் இல்லைங்க. இல்லைம்மா, அங்கே எந்த மாதிரியான சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்க? இப்போ குழந்தை எங்கே இருந்தாங்க? குழந்தையெல்லாம் நான் தாட்டி விட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் தெரியும், வேற என்ன ஒன்றும் இல்லை. சரிம்மா, இப்போ இவரை தொடர்ந்து நம்முடைய அதாவது சுமார் ஒரு 400 மீட்டர் அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு 400 மீட்டர் தொலைவில் சுமார் 3 வீதிகள் தள்ளி ஒருவரது மொட்டை மாடியில் அந்த ஒரு பெண் சிதறிய உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர் நம்முடைய இணைந்துள்ளார். வணக்கம்னா, இப்போ உங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரி மொட்டை மாடியில் இங்கே வெடி விபத்து ஏற்பட்டு அந்த உடல் அங்கே சிதறி கிடந்தது. அதை காவல்துறையிட்ட நீங்கள் எப்படி தெரியப்படுத்துனீங்க? அங்கே என்ன மாதிரி சம்பவம்? அதாவது காட்டன் பி சக்திவேல் இந்த பகுதியில் இந்த நடந்த விபத்தில் வெடிகுண்டு நடந்த இடத்துலேருந்து ஒரு 400 மீட்டர் தாண்டி என்னுடைய வீடு இருக்குது. இங்கே அந்த எக்ஸ்பிரஸ் அந்த சத்தம் அந்த வெடிச்ச அந்த 400 என்னுடைய மாடியில் தலையோடு சேர்த்து சத்தஞ்சு விழுந்துருச்சு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. அப்போ அதனுடைய பவர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதனுடைய வெடிகுண்டனுடைய பவர் எவ்வளோ பவர் இருந்திருக்கோ. அந்த ஒரு தலையே அந்த தலையை நாங்கள் போய் எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணினுடைய தலை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா முடி நீளமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஜான அளவுக்கு, ஒரு முழத்து அளவுக்கு முடி நீளமாக இருக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கே அது செதஞ்சு கிடக்குது. கீழே எட்டி பார்க்குறோம், கீழே ஒரு இடத்துல கால், ஒரு இடத்துல கை, அப்படியே லைனாக கிடக்கு. அப்படியே கால் கையில் தனித்தனியாக, ஒரு இடத்துல தாவா கூட்டம் மட்டும் ஒரு இடத்துல தனியாக கிடக்கு. கிட்டத்தட்ட இந்த வெடி விபத்து நடந்த இடத்துல 400 மீட்டர், பக்கத்து வீடு அல்ல, 400 மீட்டர் தள்ளி இவ்வளோ தூரம் விழுந்திருக்குன்னு சொன்னால் இந்த வெடி விபத்துக்கு காரணமானவங்க, அதுபோக இந்த வெடி விபத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இவங்க எப்படி இந்த வீட்டில் இவ்வளோ ஒரு குடியிருப்பு பகுதியில் இவ்வளோ பெரிய ஒரு வெடிகளை கொண்டு 2 வெடி தான் வெடிச்சிருக்கு. 2க்கே இவ்வளவுனா 22 10க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு 20 பாக்ஸ் எல்லாம் கைப்பற்றியிருக்காங்க. அப்போ இவ்வளவு வெடிச்சிருந்தா பாண்டியனருமே சுத்தமாக காலியாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து. இதுக்கு பின்னாடி இது யார் இருக்கா, எங்கிருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டிப்பாக தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா 200 வீடு இன்றைக்கி எல்லாமே ஏழ்மைப்பட்ட வீடு, 200 வீட்டுக்கு மேலே இங்கே சேதாரமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிருக்குது. அந்த வீடு எல்லாமே உடஞ்சிருக்குது. அதுபோக இறந்த அந்த 9 மாத குழந்தை அவங்க ஒரு சாதாரண மக்கள் தான். அந்த குழந்தைக்கும் 200 வீட்டுக்கும் அரசாங்கம், தமிழக அரசாங்கம் நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உதவி, நிதியுதவி செய்யணும். அந்த வீட்டில் இருக்கிற வாடகைக்கு இருக்கிற, ஏன்னா 2000 3000 வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்களுக்கு அரசாங்கம் நிச்சயமாக உதவி செய்யணும். பசி பட்டினியோடு இருக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக உதவி செய்யணும். இந்த விபத்துக்கு காரணம் பின் யார், அதாவது ஒரு கார்த்தின்னு சொல்றவர் மட்டும் இல்லை, பின்னாடி யார்?
தற்போது இவர் சக்திவேல் கூறியது போல வந்து இந்த பகுதியில் நடந்த விபத்தை தொடர்ந்து அந்த விபத்து நடந்த இடத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த ஓட்டு வீடுகள் வந்து முழுமையாக சேதமடைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றியுள்ள ஒரு 200 மீட்டர் தொலைவுக்கு பல்வேறு வீடுகளில் அந்த கண்ணாடி உடைப்பானது அந்த அதிர்வின் காரணமாக உணரப்பட்டு அந்த கண்ணாடிகள் சிதைந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது திருப்பூர் மாநகர காவல்துறையை பொறுத்தவரை மாநகர காவல் ஆணையர் லட்சுமி அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு உடனடியாக அவர்கள் அந்த விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர் வந்து நம்பியூர் பகுதியில் அவருடைய உறவினர் வீட்டில் அந்த பட்டாசு மருந்துகளை வைத்து அந்த முறையாக செய்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த திருப்பூர் பாண்டியநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது கார்த்தி என்பவர் அவருடைய வீட்டில் அதாவது எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அங்கே பட்டாசு தொடர்ந்து அந்த பொருட்களை வைத்து கடந்த 2 மாதங்களாக அவர் தற்போது இந்த பணியை செய்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. காவல்துறை வட்டாரத்தில் பொறுத்தவரை இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் கூறியதை நாம் கேட்டோம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அந்த பாதிக்கப்பட்ட அதாவது விபத்தில் படுகாயமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பார்த்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் அங்கு முழுமையாக சிகிச்சை அளிப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தால் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பூர் மாநகரின் அதாவது அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெடி விபத்து நடந்தது இப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியுள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கும் கலந்துரையாடியதற்கும் நன்றி பூபதி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.